இன்னைக்கு நம்ம பிளாக் லவர் 29th அண்ட் 30th எபிசோட் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி 29th எபிசோட் வந்து இது வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் ஒரு ரீகேப் மாதிரி காமிச்சிருப்பாங்க. 30வது எபிசோட்ல இருந்து தான் ஸ்டோரி கன்னியூ ஆகும். அதனால அப்படியே ஆரம்பிக்கலாம். நம்ம காட்சி இருக்கிறான்ல, அதான் அந்த தங்கச்சி ரொம்ப பிடிக்கும்னு சொல்றவன், அவன் எது மேலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். பார்த்தா ஏகப்பட்ட ஆளுங்களை அடிச்சு போட்டு அவங்கள மலை மாதிரி குமிச்சு அதுக்கு மேலதான் உட்காந்துருப்பானா. நீங்க எப்படி சாகணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்கும்போது, ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சிடுங்க, இனிமேல் எந்த ஒரு வில்லேஜும் நாங்க அட்டாக்கே பண்ண மாட்டோம்னு சொல்லும்போது, சரி விடுங்க உங்களை கொலை பண்ணலாம் அப்படின்னு தான் நினைச்சேன், இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, அதனால உங்களை மன்னிச்சு விடுறேன். ஸ்பெஷல் டே என்ன தெரியுமா? என் தங்கச்சிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால என் தங்கச்சியை போய் மீட் பண்ணி நீங்க எல்லாரும் அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். அவளோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றதே வாழ்க்கையில ஒரு பெரிய கடமை தாங்க ரேஞ்சுக்கு பேசிட்டு இருப்பானா. அதே நேரத்துல இங்க கிராமத்துல சர்ச்சில் இருக்கிற நம்ம ஆளுங்களுக்கு ஆஸ்தாவும் யூனோவும் காசெல்லாம் அனுப்பிட்டு இருந்திருப்பானுங்க. கூடவே யூனோ நல்லா விசாரிச்சு ஒரு லெட்டர் எழுதுறது மட்டும் இல்லாம தான் இந்த மாதிரி ஜூனியர் மேஜிக் நைட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறேன், ப்ரொமோட் ஆயிருந்திருக்கேன் அப்படின்னு எழுதிருப்பானா. அதை படிச்சோன்னே நம்ம பசங்க எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆகுறாங்க. கண்டிப்பா யூனோ கூடிய சீக்கிரம் ஒரு விசார்ட் கிங் ஆயிரும் நினைக்கிறேன், வேற மாதிரி அப்படின்னு பேசிட்டு, சரி எப்படியும் ஆஸ்தா ஒன்னுக்கு உருப்பிட்டு இருக்க மாட்டான். அவன் என்ன எழுதிருக்கான்னு படிச்சு பார்த்தா அவன் ஒரு ஜூனியர் மேஜிக் நைட் 3rd கிளாஸுக்கு போயிருக்கான் அப்படின்னு எழுதிருப்பானா. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு செம ஷாக்கு. பரவாயில்லையே, ஆஸ்தா விடாமுயற்சியோட போராடுறான் போலன்னு நினைக்க. அதுவே கோல்டன் டானோட ஹெட் குவார்டர்ஸ்ல நம்ம யூனோ மீட் பண்றதுக்காக அந்த கிளாஸும் மிமோசாவும் வந்து, நீ ப்ரொமோட் ஆயிருந்திருக்கீல அதுக்காக எங்களோட கங்க்ராச்சுலேஷன் சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லாமனா. அதுக்கு கிளாஸும், ஆமா இது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா நீ இன்னுமே என்னை விட ரேங்க்ல கம்மியான ஆளு, ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் கம்மியான ஆள் தான். அதனால உன்னோட சீனியரா நீ ப்ரொமோட் ஆயிருந்திருக்கீல, இதை அப்ரிஷியேட் பண்ணி உனக்கு நான் கிஃப்ட் தரேன்னு காசு கொடுத்துட்டு உனக்கு வர சம்பளம் எல்லாத்தையுமே நீ வீட்டுக்கு தான் அனுப்பிக்கிட்டு இருக்கிற, அதனால இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போக, அப்ப மிமோசா தான் யூனோ கிட்ட, ஆக்சுவலி நீ ப்ரொமோட் ஆயிருக்க அப்படிங்கிற மேட்டர் தெரிஞ்சோன்னே கிளாஸ் பயங்கரமா சந்தோஷமானாரு. ஆனா என்ன, தலைவன் கொஞ்சம் எமோஷன் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றதுல கொஞ்சம் சை டைப்பான ஆளு, அதனால தான் அவன் முன்னாடி அவரோட சந்தோஷத்தை எமோஷன் வழியா காட்டாம மெட்டீரியல் வழியா கொடுத்திருக்காருன்னு சொல்ல. அதுவே பிளாக் புல்ஸோட ஹைட் அவுட்ல நம்ம கேப்டன் யாமி, ஓகே கைஸ் இன்னைக்கு நம்மளுக்கு சம்பளம் வந்திருக்கு, சம்பள நாள்னா லீவு நாள், எந்த வேலையும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லும் போது எல்லாருக்கும் பயங்கர ஜாலி ஆயிருது. ஆஸ்தால இன்னைக்கு வேலை இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ண போறேன்னு சொல்ல, இன்னைக்கு ஃபுல்லா தண்ணி அடிக்க போறேன், ஃபுல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட போறேன், நான் ஏதாவது பொண்ணுங்கிட்ட போய் பேச போறேன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அப்ப கேப்டன் யாமி காட்சே கிட்ட, நேத்து நைட்டு அந்த வில்லேஜ் அட்டாக் பண்ண வந்த ஆளுங்க எல்லாரையும் நீயா சமாளிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லும் போது, தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், ஆக்சுவலி இன்னைக்கு என்னோட தங்கச்சி பிறந்த நாள், அதுக்காக எனக்கு ஒரு ஃபேவர் பண்றீங்களா, என் தங்கச்சியோட அடுத்த பிறந்த நாள் வர வரைக்கும் எனக்கு லீவ் கொடுக்குறீங்களான்னு கேட்க முடியாதுன்றவான். அதுவே நம்ம வால்டியால எப்ப போல, ஓகே இன்னைக்கு லீவ், எந்த ஒரு வேலையும் கிடையாது, கமான் எவனா ஒருத்தன் வந்து கேபிட்டல் அட்டாக் பண்ணுங்கடா, நான் உங்களை வந்து துவைக்கிறேன், இல்ல அப்படி எவனும் வந்து கேபிட்டல் அட்டாக் பண்ண மாட்டேங்கன்னா அப்படின்னா நான் போய் கேபிட்டல் அட்டாக் பண்ணிட்டா அப்படின்னு பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். நம்ம சார்மி ஸ்நாக்ஸ் எல்லாம் தீர்ந்து போயிருச்சுன்னு உடனே அவளோட ஆடை எல்லாத்தையும் சமன் பண்ணி திருப்பி அங்க பயங்கரமா சாப்பாடுலாம் செஞ்சுட்டு சாப்பிட்டு இருக்க. மத்தவங்களும் அந்த சாப்பாடெல்லாம் ஷேர் பண்ணுவாங்களா, அப்ப யாமியும் அதை சாப்பிட்டு ஓகே நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பானா. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் சரி ஏதோ ஒரு வேலையை பார்ப்போம், அங்கிட்ட எங்கிட்ட பிரிஞ்சு போயிட்டு இருக்கும் போது, நீ எங்கடா போறேன்னு கேப்டன் யாமி ஃபின்ராலோட ஷோல்டர்ல கை வைக்க, புரிஞ்சிருச்சு இன்னைக்கு நீ போய் சீட்டு கட்ட ஆட போற, அதுக்கு உன்னை அனுப்பி வைக்கணும், அதுதானே போர்ட்டல் ஓபன் பண்றேன் விடுன்னு சொல்லும் போது, இல்ல அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகமா ஃபைபர் கண்டென்ட் சாப்பிட்டங்காட்டி வயிறு கலக்குது, பாத்ரூம் அனுப்பி விடுறியான்னு கேட்பான். இந்த கூட்டத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி சில்வா என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்க. அப்ப ஆஷ் தான் நம்ம மேக்னா கிட்ட, தலை உன் வண்டி நீ தயார் பண்ணிட்டீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு, அங்க என்ன கொஞ்சம் கூட்டிட்டு போறியான்னு கேட்கும் போது, லீவு தானே என் ஜூனியர் பையன் கேட்டு நான் பண்ணாததா, வாமாவே கிளம்பலாம் அப்படிங்கும் போது, இதெல்லாம் ஓரமா இருந்து கேட்டுட்டு இருந்த சில்வாக்கு ஒன்னும் புரியல. ஆமா அந்த ரெஸ்டாரண்ட்னா போன தடவை போனானே அதே இடத்துலயா, அங்க போய் யாரை மீட் பண்ண போறான், ஏதாவது பொண்ணுக்கு இது கரெக்ட் பண்ணிட்டானா, ஆனா நான் மொத்த நேரமும் அங்கே தானே இருந்தேன்னு யோசிக்க, ஆல்ரெடி அவங்க கிளம்பி போயிருப்பாங்க. அதுவே நம்ம காட்சி இருக்கிறான்ல, அவனும் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிற டவுனுக்கு தான் போயிருப்பானா. எப்பவுமே சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் தன்னோட தங்கச்சிக்காக பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு அந்த டவுனுக்கு தான் வருவான் போல. இதுக்கு முன்னாடி காட்சி ஏதோ பிரிசனரா இருக்கிற மாதிரி தெரியுது. அங்க இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில பிடிப்பே இல்லாம இருக்க, என்னோட தங்கச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையில ஒரு உத்துவமே கிடைச்சதுங்கிற மாதிரி யோசிக்கும் போது, அங்க ஒரு கடையில பார்த்தா ஏதோ ரெட் கார்பெட் எல்லாம் போட்டு நம்ம காட்சியை வரவேற்பாங்க. இங்க பாருங்க உங்க தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான பொம்மை கலெக்ஷன் ஏகப்பட்டது இருக்குது, ஈவன் உங்க தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான இங்க பாருங்க ஒரு டாய் ஹவுஸ் ஒன்று இருக்குது, அது மட்டும் அவங்க தங்கச்சிக்கு போட்டு அழகா பாக்குறதுக்காக ஏஞ்சல் மாதிரியான ட்ரெஸ் இருக்குது, கண்டிப்பா இதெல்லாம் உங்க தங்கச்சிக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்ம காட்சியோட தலையில அந்த கடையில இருக்கிற எல்லா பொருட்களையும் கட்டிடுறாங்க. ரெகுலர் கஸ்டமர் போல இவனை நம்பி மட்டும்தான் கடை நடத்துற மாதிரியே தெரியுது. அதுவே ஹீரோவும் மேக்னாவும் வந்துகிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ அந்த மிக்சர்ல பார்த்த ஒரு பொண்ணை தான் இப்ப மீட் பண்றதுக்காக வரேன்னு சொல்ல, தோடா நீ என்னோட வேகமா இருக்கிறிய, சூப்பர் சூப்பர் கீப் இட் அப் அப்படின்னு மேக்னா என்ன மேட்டர்னே தெரியாம அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவே காட்சியை பார்த்தா அந்த கடையில இருந்து ஏகப்பட்ட பொருட்கள் வாங்கி இருந்திருப்பான்ல, கண்டிப்பா என்னோட சிஸ்டருக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும், அவகிட்ட கொண்டு போய் இதெல்லாம் கொடுப்பனாமா, அவ என்னைக்குமே என்ன மறக்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு வந்தா, அந்த இடத்துல காட்சியோட தங்கச்சி நம்ம ஹீரோ கூட ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். என்னன்னா நம்ம ஹீரோ அந்த மிக்சர்
பிக்சர்ல பார்த்த ஒரு பொண்ணு இருப்பா, அவ பேரு ரெபேக்கா. அந்த ரெபேக்காங்கிற பொண்ணுக்கு தம்பி தங்கச்சிங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு தான் அந்த மரீனுங்கிற பொண்ணா இருக்கும். ஆனா அந்த மரீனுங்கிறவ தான் இந்த காட்சேயோட தங்கச்சி. இப்ப எதுக்கு தேவையில்லாம என் தங்கச்சியை தொட்டு விளாண்டுட்டு இருக்கிறேன்னு போட்டு ஹீரோவை அடிச்சிட்டு இருக்கும்போது, அட ஆமா இல்ல அது உன் தங்கச்சி இல்லைன்னு சொல்லி ஹீரோவை பேசுறானே, அப்படிங்க நீ என் தங்கச்சின்னு தெரிஞ்சுதான் அப்படி பேசிட்டு இருக்கிறியாடான்னு திருப்பி இன்னும் 4 அடியை போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப காட்சேயோட தங்கச்சி தான் ப்ளீஸ் வேணானா அப்படின்னு சொல்லி அவனை தடுக்கிறது மட்டும் இல்லாம இப்படி எல்லாம் அடிக்காதீங்க, என்னைக்கா ஒரு நாள் ஆஸ்தா என்னோட ஹஸ்பண்டா ஆக போற ஒருத்தர்னு சொல்லும் போது அவ்வளவுதான் அந்த வார்த்தைகளை கேட்ட காட்சி அப்படியே ஸ்டன் ஆகி போயிடுறான். ஆனா அதே நேரத்துல நம்ம சில்வா இருக்கிறாள், அவளும் அங்க வந்து இருப்பாளா, என்னடா நடக்குதுங்க, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையான்னு சொல்லி அவளும் சர்ப்ரைஸ் ஆயிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு சர்ச்சோட நன்னொருத்தங்க வருவாங்க. ஆக்சுவலி அந்த சர்ச்ல தான் நம்ம காட்சியோட தங்கச்சி அந்த மரீன் ஸ்டே பண்ணியிருக்கா போல. அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு மரீனா கொஞ்ச நேரம் வெளியில கூட்டிட்டு போகலாம் அப்படின்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்களா. இன்னொரு நாள் வா பாத்துக்கலாம், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், அது வரைக்கும் பொறுமையா பேசின காட்சி அந்த நன்னைய பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறான, போட்டு கழுவி 2 பேருக்குள்ள சண்டையா வர மாதிரி தெரிய, என்ன பெரியவங்களை இப்படி நீங்க மரியாதை இல்லாம பேசுறீங்கன்னு ஹீரோ போய் தடுக்கலான்னு பார்த்தாலும் எது பண்ணியுமே மரீனா அந்த நன் அனுப்புற மாதிரி தெரியல. அவங்க கூட்டிட்டு போயிருவாங்களா, போச்சு போ 1 மாசத்துக்கு பார்க்க முடியாதுங்கிற மாதிரி நம்ம காட்சி அங்க சிலையா மாதிரி கீழே விழுக. அப்ப அந்த ரெபேக்கா அவ ஏதோ ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்குறதா சொல்லியிருந்திருப்பாள். சோ வேணும்னா எங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டு போவேன், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டு கூட நீ ஸ்டே பண்ணிக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சில்வாக்கு என்னது நைட்டு ஸ்டே பண்ண போறியா அப்படிங்கிற சொல்லி சமகான்ல இருப்பாளா. அதுக்கப்புறம் அந்த ரெபேக்காவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டு கூடவே அவளோட சமையலையும் பாராட்டிக்கிட்டு இருக்கேன். சமைக்கிறதுலாம் ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம சில்வா அப்படியே பயங்கர கான்ல இருப்பாள. அப்போ அந்த ரெபேக்காவோட தம்பி தங்கச்சிங்க எல்லாம் பார்த்தா, ஆஸ்தா சம ஆள் மாதிரி தெரியறான், உன்னால முடிஞ்சு விருப்பம் இருந்தா இவனே ஒரு பார்ட்னர் ஆக்கிக்கவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க சஜஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா குடும்பமா சேர்ந்து ஆஸ்தா வளைச்சு போட பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சில்வா நினைச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நைட் ஆயிரும், எல்லாரும் தூங்க போயிருந்திருப்பாங்க. சில்வா எங்க போய் தூங்குறது, அவ ஸ்ட்ரீட்லயே ஒரு இடத்துல தீக்குச்சியை பத்த வச்சுக்கிட்டு என்ன இன்னைக்கு ஓவரா குளிருதுன்னு நினைக்கும் போது அந்த ஊர் ஃபுல்லாமே ஏதோ பனி பெய்யற மாதிரியும் அந்த டவுனுக்கு மேல ஏதோ ஒரு நம்பர் நின்னுகிட்டு அவனோட மேஜிக்கா பயன்படுத்த ஊர்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே அவங்களோட வீட்டை விட்டு வர மாதிரி தெரியுது. நல்லா சாப்பிட்டு நம்ம ஆஸ்தா கோட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த ரெபேக்கா பொண்ணு இருக்கிறாள், அவளுக்கு தூக்கம் வரலையா, சரி தம்பி தங்கச்சிங்களா ஒழுங்கா தூங்கிட்டாங்களான்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது அதுவே நம்ம ஆஸ்தா இருக்கிறான்ல அவன் ரூம்குள்ள யாரோ வராங்க. அது காட்சியவா தான் இருக்கும். தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவை போட்டு தள்ளிடலான்னு ஒரு மேஜிக்கல் மிரரை எடுத்து அவன் அட்டாக் பண்ணலான்னு பார்க்க எப்படியோ நம்ம ஹீரோவும் கண் விழிச்சிடறானா, டே உன் தங்கச்சி தானே கல்யாணம் பண்றேன்னு சொன்னா அதுக்கேண்டா என்ன அட்டாக் பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாட் எடுத்துட்டு எல்லாத்துல இருந்து எஸ்கேப் ஆனாலும் ஒருத்தனா இருக்கிறங்க எஸ்கேப் ஆகுறேன்னு அந்த காட்சி டபுளா ஸ்பிளிட் ஆகி அட்டாக் பண்ண ட்ரை பண்ண அங்க இருந்து செவுத்து பொத்துட்டுலாம் வெளியே வந்து விழுவானா. அப்பதான் நோட் பண்றான் பனி பெஞ்சுக்கிட்டு இருக்குது, ஆனா இது ஒன்னும் வின்டர் இல்லையேன்னு நினைக்க. அப்ப ரெபேக்காவும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு தம்பி தங்கச்சிங்க 2 பேரையும் காணாடான்னு ஆஸ்தாட்ட சொல்லும் போது அங்க மத்த வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸும் பசங்களை காணோன்னு வெளியில வர, அதுவே அந்த காணாம போன பசங்க எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஈவன் நம்ம காட்சியோட தங்கச்சி இருக்கிறாள், அவளும் அங்கதான் இருக்க. ஏதோ ஒரு வெள்ள மண்டையும் தான் அந்த வேலையெல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். என்னோட புது நண்பர்களே உங்களை நான் வரவேற்கிறேன்னு சொல்லும் போது அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. தேங்க்யூ.